வாங்குகிற பணத்துக்கு நியாயமாக உழைக்கணும். இப்போ பெரும்பாலும் அரசாங்க ஆஃபீஸுகளில் என்ன நடக்குது தெரியுமா? இவங்க ஆஃபீஸுக்கு வர்றதே லேட்டாக தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் போனவனுக்கு அரை மணி நேரம் ஆனவுடனே ரொம்ப அவசரமாக எந்திரிச்சு எங்கே போகிறீங்கன்னா கேன்டீனுக்கு போகிறேன் அப்படின்னு. கேன்டீனுக்கு போனால் அவங்க திரும்புறது இல்லை கூட. அங்கே போனால் இவனை போல் கேன்டீனுக்கு இன்னொருத்தன் வந்திருப்பான். 2 பேரும் தம் பற்ற வச்சாங்கன்னா 2 சிகரெட்டாக தீர்ந்தப்பட தான் வருவாங்க. இப்படி ஓபி அடிக்கிறது. இப்படி ஓபி அடிச்சிங்கன்னா அது ஆண்டவனுடைய தண்டனை. உங்களுக்கு அமிர்த நாடி உயிர் பெறாது. திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தால் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஆழ்வார்கள் அடிதடி ஆழ்வாருங்க. அவர் ஒழுங்காக சொல்லி பார்ப்பார், இவனும் கேட்கலாம் கை நீட்டிடுவார். அப்படிப்பட்ட ஆள் அவர். அப்படி ஆள் இப்போ இல்லையேன்னு இருக்கு எனக்கு. அந்த திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணுவார், ஸ்ரீரங்கம் கோவில் கட்டுறதுக்கு கொத்தனார் சித்தர்லாம் வர சொல்லிடுவார். அவங்க எல்லாம் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்த உடனே கூலி கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நான் பெருமாளை கேட்குறேன். பெருமாளை கேட்டால் பெருமாள் சொல்லுவார், நீ காவிரி ஆத்தங்கரைக்கு கூட்டிகிட்டு வா எல்லாரையும், நான் தரேன். உடனே எல்லாரையும் கியூவில் கூட்டிகிட்டு போவார். போனால் காவிரி ஆத்தங்கரையில் பெருமாள் தலைப்பா கட்டிக்கிட்டு நிற்பார். சாக்கு மூட்டை நிறைய மண், அதில் மரக்காப்படி வச்சிருப்பார். வரிசையாக வர சொல் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் மடியை பிடிங்கப்பா அப்படின்னா, என்னங்க மண்ணை வச்சுக்கிட்டு நிற்கலாம் அந்த ஆள் அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிறபடி செய்யுங்கப்பா. ஒரு மண்ணை அளந்து ஒரு மடியில் போட்டால் அங்கே மடிக்கு போன உடனே அது பொண்ணாக மாறிடும். எவ்வளவு போடுறாரோ அவ்வளவு. அது எல்லாருக்கும் ஒரே அளவு போட மாட்டார். சிலருக்கு கூட போடுவார், சிலருக்கு குறையா போடுவார். சில பேருக்கு அவர் மண்ணு போட்டாருன்னா மண்ணாவே நின்றுடும். ஏன்னு கேட்டால் ரொம்ப ஓப்பி அடித்தான், வேலையே பார்க்கல அப்படின்னு. அந்த மாதிரிலாம் ஒரு பனிஷிங் சிஸ்டம் இப்போ இல்லையே. அதனால வாங்குற தொகைக்கு நியாயமாக உழைக்கணும். நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா உள்ளே இருந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்.